Hello friends, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுடைய 128வது வீடியோ. இன்னைக்கு நம்ம டாட் டிசைன்ல கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம பின்னின கிராஸ் கட் கூடைக்கு தான் நம்ம இப்போ கைப்பிடி வைக்க போகிறோம். நம்ம கைப்பிடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கைப்பிடி வைக்கிற இடத்த நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். எந்த இடத்துல கைப்பிடி வைக்க போகிறோன்னு முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சமமாக நம்ம நாட்ஸை கவுண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அந்த பக்கம் எத்தனாவது நாட்டில் மார்க் பண்ணமோ அதே மாதிரி பேக் சைடும் அதே நாட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு வயர் ரெண்டும் நீங்கள் சேம் கலராக எடுக்கிறதுனால எடுக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸாக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். உள் வயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் எடுத்துக்கணும். இன்ச் டேப்பில் ஒரு ஃபுல் இன்ச் டேப் எடுத்துருங்க. உள்ளே நீங்கள் கொடுக்குற வயர் 2 மீட்டர் வயர் எடுத்துக்கோங்க. உள் வயர் ஒயிட் வயரை நான் உள் வயராக கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கலர் வயர் வேணாலும் உள் வயராக கொடுக்கலாம். நம்ம எந்த நாட்டில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நாட்டோட ஒரு சைடு வழியாக அந்த நாட்டோட இன்னொரு சைடு வழியாக வயரை இப்படி எடுக்கணும். இப்போ இந்த 4 வயரும் சேம் ஹைட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம சரி பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம இப்போது உள் வயரை இப்படி சென்டரில் இப்படி நடுவில் இப்படி பிடிச்சிக்கணும். இந்த வயரை சுற்றி சுற்றி தான் நம்ம இந்த கைப்பிடியை நம்ம பின்ன போகிறோம். லெஃப்டில் இருக்க வயர் இப்படி வைக்கிறோம். அது மேலே இப்படி ரைட்டில் இருக்க வயர் இப்படி வைக்கிறோம். இப்போது அடுத்து நம்ம லெஃப்டில் இருக்க வயர் இப்படி பின்பக்கமாக இப்படி கொண்டு வரோம். இந்த வயருக்கு கீழ் வயராக நம்ம இப்போ வைக்கணும். அடுத்து ரைட்டில் இருக்க வயர் இந்த வயரை இப்படி சுற்றி கொண்டு வரோம். இந்த வயருக்கு மேல் வயர் இந்த வயருக்கு கீழ் வயராக இப்படி வைக்கணும். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வயர். இந்த வயரை இப்படி சுற்றி கொண்டு வரோம். இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே. இப்போ இந்த வயர் ஃபர்ஸ்ட் வயர். இந்த வயரை இப்படி சுற்றி கொண்டு வரோம். இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே. அடுத்து இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேலே. இப்போ எந்த வயர் நம்ம ஃபர்ஸ்ட் வயர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த வயரை நம்ம இப்படி சுற்றி நம்ம பின்னுறோம். உள் வயருக்கு
உள் வயரை நம்ம சுற்றி தான் நம்ம பின்னணும். உள் வயர் உள்ளே இருக்கிறது தெரியக்கூடாது. அந்த மாதிரி நான் உள்ளே இப்போ 4 வயர் கொடுத்துருக்கேன். சின்ன கூடை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கைப்பிடியோட திக்னஸ் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ நீங்கள் வயரோட கவுண்டிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கைப்பிடி பின்னி முடிச்சாச்சு. நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த இடம் வரைக்கும் நான் பின்னி முடிச்சிட்டேன். கைப்பிடி இந்த மாதிரி தான் இருக்கணும். கைப்பிடி இந்த மாதிரி தான் இருக்கும். டாட் டிசைன் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒயிட், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிங்க் கலரில் இருக்குது. இந்த மாதிரி நேராக இருக்கா அப்படின்றத நம்ம சரி பார்த்துக்கணும். இப்போ எப்படி கைப்பிடியை ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எல்லா வயரையும் சேர்த்து ஒரு நாட் இந்த இடத்துல. இது கிராஸ் கட் அப்படிங்கிறதுனால நம்ம கிராஸ்லேயே நம்ம வயர் எல்லாத்தையும் நம்ம கோர்த்து விட போகிறோம். நான் இப்போ இந்த வயரை கோர்த்து காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா வயரையும் கோர்த்து விட்டுறணும். இப்போ இதே மாதிரி எல்லா வயரையும் நம்ம கோர்த்து விட்டுடலாம். இப்போ கோர்த்து விட்டு முடிச்சாச்சு. நம்மளுடைய டாட் டிசைன் கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.